ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு த்ரில்லர் படம் தாங்க நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க. ஹெட்செட் போட்டு கேளுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ்ஸில் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் தான் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த நிலவுனால் மனிதர்கள்லாம் அந்த நிலவை பார்த்தாங்கன்னா ஓனாயாக மாறிடுறானுங்க. அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலவு பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மூன் சொல்லுவாங்க. அதை வந்து இவனால தடுக்கவே முடியல. அப்படியே ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு பலகையில் ஆணி எடுத்து அடிச்சுட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மூணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், மனிதர்கள்லாம் ஓனாயாக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி தான் ஆனால் வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனாய் பிடிக்கிறதுக்காக ட்ராப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வீட்டை சுற்றி கம்பி போட்டிருப்பான், சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானிட்டர் உள்ளே உட்காந்துட்டு பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்து எலக்ட்ரிக் ஷாப் வச்சதுனால அவன் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோன்னு சொல்லுவான், ஐயோ பக்கத்தில் வந்து என் மருமகன்லாம் இருக்கிறாயா, நீ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்க, பக்கத்தில் குழந்தைங்களாம் இருக்குது, இப்படி ஷூட் பண்ணின்னு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது செம்ம திட்டுவான் ஹீரோ வந்து. அப்போ கூட நம்ம ஆப்போசிட் வீட்டுக்காரர் வந்து கேட்கவே மாட்டாங்க, அவன் பாட்டு ஷூட் பண்ணினே இருப்பான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோயினி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணனோட ஒய்ஃப் தான். அவர் வந்து இறந்துட்டு இருப்பார். இவன் தான் வந்து பார்த்துக்குவோம், அவனோட பாப்பா இது. இவங்க 2 பேர் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இவனுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகிறேன், நான் ஷார்ட் கன் கொடுத்துட்டு போகிறேன், யார் வந்தாலும் எதுவுமே யோசிக்காத, கதவு மட்டும் திறக்காத, யார் வந்தாலும் சுட்டுடு அப்படின்னு சொல்லி போவான். ஏன்னா இவன் போயிட்டேன்னா வரத்துக்கு லேட் ஆகும், தைரியமாக இரு, கண்டிப்பாக நான் வந்துடுறேன், கன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவான். சொல்லி கொடுத்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறான். சிட்டிக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆர்மிலாம் இருக்காங்க. எங்கடா இவன் போயிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த லேப் ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேப் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லேபில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து 3 ஜென்ஸு ஒரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வச்சுருப்பானுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவ தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவ்வளோ லேபில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ள காஸ்டியூம்லாம் மாட்டின்னு அது அந்த சொட்டு மருந்து விடுறதுக்காக போவானுங்க. புகலாம் அடிக்கிறானுங்க. உள்ளே போயிட்டு அந்த ஹியூமன் இருக்கானுங்க பாருங்கள், அவனோட கண்ணில் வந்து சொட்டு மருந்து விடுவான். இது எதுக்காகனா அந்த சூப்பர் மூன் பார்த்தா கூட அவன் வந்து ஓனாயாக மாறக்கூடாதுன்றதுக்காக. அதே மேலே வந்து டெரஸில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே இவனுங்க எல்லோரும் பார்க்குறானுங்க. பட் வந்து சூப்பர் மூனால் இவங்க வந்து பாதிக்கப்படல, ஓனாயாக மாறலன்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டும் பக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து சந்தோஷப்படுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் வந்து பாருங்க. சயின்டிஸ்ட் வந்து அவன் மாஸ்க் போடணும் உள்ளே போவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சைனாக்கார மாதிரி இருப்பாங்க பாருங்க, அவன் ஓனாயாக மாறான். ஏன்னா 1 மணி நேரம் தான் அந்த மருந்து வந்து தாக்கு பிடிக்குது. இவன் கத்துறதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் கத்திட்டு அப்படியே ஓனாயாக மாறுறானுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மூணுனால ஓனாயாக மாறிடுறானுங்க. அப்போ இவனுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஓடலான்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. அந்த கூண்டு வந்து கீழே விழுந்தது. நம்ம சயின்டிஸ்ட் இருப்பாங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனோட நோஸ் மாஸ்க் வந்து கட் ஆகிடும். அவனும் அந்த சூப்பர் மூன் பார்த்துருவான். ஓனாயாக மாறிட்டு வரும்போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணுவான். அப்போ நம்ம அங்கே இருக்கிறவங்களாம் சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடறானுங்க அந்த ஓனாயை பார்த்து. அந்த மருந்து எடுத்துன்னு வந்து போட்டால் ஓரளவுக்கு அவனை காப்பாற்றிடலாம். இவனு பார்த்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுடும்போது அந்த சைனாக்காரன் ஓனாக மாறிப்பான் பாருங்கள், அவன் தான் இருக்கிறதுல வெள்ளத்தனமான ஓனா. அவன் மேலே பட்ட உடனே அப்படியே ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி வரான் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறான். அவனால் முடியல ஹீரோனால். நம்ம சயின்டிஸ்ட் இருக்கா பாருங்கள், அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. வெளியே வந்தோன்னே எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ அந்த ஓனா பார்த்துட்டு பயத்தில் அங்கேயே உக்காந்துடுறா. அந்த ஓனா ஒருத்தனை தூக்கி அடிக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளும் வந்து பார்த்துட்டு பயத்தில் இது பண்ணிகிட்டு இருப்பான். ஏதோ மூவ் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் என்னதுன்னு தெரில. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓனா நின்றுட்டு இருக்குது. அவள் ஏதோ நோட் பண்ணிட்டா யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த லேபில் இருக்கணும்னு காட்டுறானுங்க. பக்கத்தில் அந்த ஹீரோ சயின்டிஸ்ட் இருக்கா பாருங்க, அவளும் இருந்தாங்க கார்டுன்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணுவான். அது பார்த்தா லாக் ஆகிட்டு இருக்கும், ஓப்பன் ஆகாது. ஏன்னா ஓனை அப்படி இப்படி ஓடுவேன் வந்து மொத்தத்துக்கு ராட்சச மாதிரி கொடூரமாக வந்து நிற்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் 3 பேர் தப்பிச்சு உள்ள லேப் ரூமுக்குள்ளே இன்னொரு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து இடிக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருப்பாங்க பாருங்கள், அண்ணனோட ஒய்ஃபு, அவங்க பார்த்தீங்கன்னா சுத்தரும் ஓனா வந்துட்டு இருக்கும். ஓனா வந்தோடனே பார்த்துட்டு பயத்தில்
இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சுடாரா நம்புறான். அவன் பாருங்கள் ஃபுல்லாக மாஸ்க் போடணும். ஏன்னா அந்த நில வெளிச்சு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த மரத்தில் இருக்க ஓனாயை பார்த்து ஷூட் பண்ணுவான். அதை ஷூட் பண்ணோடனே அது என்ன பண்ணுவோம், அது ட்ராப்லேருந்து தப்பிச்சிட்டு வெளியே இருக்க குப்பை தொட்டி எடுத்து வீட்டுக்குள்ளே போடும் பாருங்கள், ஒட்டிஞ்சின்னு உள்ளே வந்து விழுவான். நம்மளால் மாஸ்க் போட்டுருந்தான் பாருங்கள், அப்படியே தூரமாக தூக்கி அடிக்கும். அடிச்சோடனே நம்மளால் அந்த மாஸ்க் வந்துடுவே. அந்த சூப்பர் மூன் பார்த்துட்டு இவனும் ஓனாயாக மாறத்துக்கு இதுவாகிடுவான். எவ்வளோ சொன்னாலும் கேட்கலையவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த லேபை சயின்டிஸ்ட்டும் வந்து அவனோட பக்கத்தில் அந்த ஒர்க் பண்ணுற பிளட்டு வந்து இது பண்ணலான்னு சொல்லுவான். அப்பயும் வந்து வேலை ஆகாது. அவன் வந்து இறந்தே போயிடுவான் பிளட் லாஸ்னால். இவளால் தாங்க முடியாது, ஏன்னா அது அவனோட பாய் ஃப்ரெண்டுங்க அது, அதனால் தாங்கவே முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னுலாம் எடுத்துக்கின்னு ஷூட்லாம் மாட்டிக்கின்னு அந்த சொட்டு மருந்து பார்த்திங்கன்னா விட்டால் 1 மணி நேரம் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யாது. அவங்க கண்ணில் ஸ்ப்ரேலாம் வச்சுட்டு டைமரை செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த லேப் விட்டு கிளம்புறானுங்க. எதாக இருந்தாலும் நானே ஓனாய் மரம் கூட கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு போகிறானுங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி ஓனாய் சுத்தூரம் வந்துடுச்சு, எப்படியா நீங்கள் சீக்கிரமாக வாங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பயப்படாத நாங்கள் வந்துகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லணுமா. இவன் வந்து சுத்தூரம் வந்து டோர் மட்டும் ஓப்பன் பண்ணாத, பவர் சப்ளைலாம் ஆன் பண்ணி தானே வச்சுருக்கேன், அவங்ககிட்ட கன் இருக்குதில்ல அப்படின்னு சொல்லணுப்பான். இருக்குது, என்னால் முடியல, சீக்கிரம் வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரே கத்துவாக அழுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு குழந்தை ஒன்று ஹெல்ப் பண்ணு கேட்கும். இவன் வந்து ஓப்பன் பண்ணான்னு கேட்கும், வேணாம்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் இவன் ஃபோன் பேசின்னு பதட்டத்தில் என்ன பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் விட்டுருவான். விட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்கி வருவான். இறங்கி வந்துட்டு எதுவும் நல்ல வேலை அவங்க உயிர் எதுவும் ஆபத்து இல்லை. அங்கே வந்த ஒரு ஓனாய் இருந்தால் செம சீனு. வந்துட்டு பிறகு பாருங்கள், அந்த ஓனாய் இழுத்துட்டு போகுது யாரையோ, அந்த பொண்ணு இருக்குது பாருங்கள், அந்த பொண்ணு வந்து சாவடிச்சிட்டு இருக்கும். அதை எடுத்துன்னு போய்ட்டு அந்த பவர் சப்ளை வந்து வச்சு அந்த வந்து ஃபியூஸ் போக வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்குது. ஏன்னா அதனால உள்ளே வர முடியல. ஏன்னா ஒரு ஹியூமன் பட்டால் அங்கே ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ஃபியூஸ்லாம் போய்டும். இவன் என்ன பண்ணுறான், அம்மாவும் பொண்ணு வந்து பத்திரமா நீ போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்திங்கன்னா அந்த கேமராவில் பார்த்துட்டே இருப்பா. அந்த ஸ்ப்ரே மாதிரி வச்சுருப்பானுங்க, அதை வந்து உள்ளே வந்து அழுத்தும் போது பார்த்திங்கன்னா அதனோட கண்ணில் பட்டுட்டு எரியத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கத்தத்துக்கு ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் அந்த லேப் சயின்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சுவாங்க. வெளியே பார்த்திங்கன்னா ஓனாங்கெலாம் ஃபுல்லாக ரவுண்டு போட்டுச்சு. அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ வெளியே போ, நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நம்ம 2 பேருமே தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சீக்ரெட்டாக பேசின்னு கன்று ஆப்போசிட் டைரெக்ஷன் வச்சுன்னு வந்துனே இருப்பானுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஓனாய் வந்து வரும். அது கத்தத்துக்கு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அவங்க போய்ட்டு கார் கடியில் போய் ஒழிஞ்சிக்குவாங்க. ஒழிஞ்சிக்கின்னு அந்த ஓனாய் வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த காரை வந்து அப்படியே தூக்கி அடிக்கும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கு. ஏன்னா டைம் வேறு முடிய போகுது, 1 hour தானே ஆச்சு, 1 hour உள்ள முடிய போகுது, இவங்க போயே ஆகணும். சக்குன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறான் பாருங்க, மொத்த ஓனாயை சுற்று போட்டுருங்க. எப்படி இருக்கும் பாருங்க, 4-5 ரூபா ஓனாய் வந்து ஆக்ரோஷமாக நின்று இருக்கும்போது இவங்கள பயத்தில் ஓடுறானுங்க. அந்த ஓனாயை துரத்திட்டு வருது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. போயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேட்டை வந்து மூடிடுது. உள்ளே பார்த்திங்கன்னா லைட் அடிச்சுட்டு போகிறானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, தப்பிச்சுட்டு நினச்சி போகிறாங்க. அப்போ கூட வேலை ஆகலாது. உள்ளே போய்ட்டு இருக்கும்போது 3 ஓனாய் இருக்கும் பாருங்கள். ஓனாய் வந்து சுற்று போட்டு கிட்ட வரும். உள்ளே நம்ம ஹீரோயினி வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்துட்டு இருப்பா. வீட்டாண்ட வந்து 3 ஓனாய் வந்துட்டு இவங்க நம்ம ஹீரோ தப்பிச்சு போகலாம். டெர்ரஸ்லேருந்து ஒரு ஓனாய் வந்து மெதுவாக இறங்குங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் இருக்கும், தப்பிக்கு வழியில் இவங்க வந்தது நோட் பண்ணிவிட்டு திரும்பி ஷூட் பண்ணலான்னு பண்ணுறா. அது ஒடியாந்து இவனுக்கு மேலே பாயம் பாருங்கள். பாஞ்சவொடனே அந்த கேட்டே உடஞ்சி விழுந்தவுடனே டக்குன்னு ஏந்து ஓடலான்னு தப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி செம்ம அடி தூக்கி எடுத்து அந்த செவுத்துலேயே அடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஓனாய் வந்து அவன் மேலே பல்லான்னு போகிறது. அவன் ஒரு கம்பி எடுத்து குத்திடுவான். அது அப்பயே வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஸ்பாட் அவுட் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துலேயே செத்துடுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சுன்னு சொல்லிட்டு போவாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து நில்லு போகாத, இங்கே ஏதோ சூப்பர் மூன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மருந்து டைம் வேறு முடிய போகுது, இது முடிஞ்சிச்சுன்னா அவன் கதையும் முடிஞ்சுது, அவ்வளோதான். அவன் வந்து ஓனாயாக மாறிடுவானுங்க. மருந்தும் வந்து எடுத்துகிட்டு வரல இவனுங்க. அது 1 மணி நேரம் தான் வேலை செய்யுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனையும் நம்ம சயின்டிஸ்ட் அவங்களும் இவங்களும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு போவானுங்க. அப்படியே போய்த்துட்டே வெளியே போகிறானுங்க. ஏன்னா எதுக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த சூப்பர் மூன் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு அது வந்து ஐஸ் க்யூப் மாதிரி வைக்கணும். உள்ளே வச்சுட்டு எப்படியோ நிம்மதியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள்.
இவனும் பார்த்தீங்கன்னா உக்காராத கன் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டே இருப்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஓனாயாக மாறிட்டு இருக்கும். அப்படியே அந்த பூனையை கடிச்சு கொதறி சாப்பிட்டு இருக்கும். அப்படியே கிட்ட வருவா பாருங்க. ஏன்னா அது அவள் வளர்த்து அந்த பெட்டு கிட்ட வராதா, ஷூட் பண்ணணும்னு சொல்கிறான். கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அந்த சயின்டிஸ்ட் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருவா. அதை வச்சு கத்தனை சவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மறுபடியும் இது பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கன்று வந்து ரெடி பண்ணிக்கிறா. ரெடி பண்ணிவிட்டு நீ உள்ளே வந்தனா கண்டிப்பாக ஷூட் பண்ணிவிடும். ஏன்னா அதனால் உள்ளே வர முடியல, ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருக்கானுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லேயே மரம் இருக்கும், மரத்து மேலே தள்ளி விட்டோன்னு அந்த எலக்ட்ரிக் ஷாக் கம்பி வந்து உடஞ்சிரும். இப்போ ஈஸியாக போய்டும்ல உள்ளே, நான் எப்படி உள்ளே வரேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அம்மா வந்து பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இவளும் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு ஓடும் அந்த வெளிச்சத்தை எடுத்துன்னு போயிட்டு வீட்டை சுத்தூர் வச்சுருவாங்க. வச்சுட்டு பிறகு நீ போய்ட்டு ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோ இருக்கிறாங்க பாருங்கள், ஹீரோவும் அந்த அவளோட ஃப்ரெண்டும் வந்து தப்பிச்சுடுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்த ஃபயர் கன் எடுத்து டம ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். மொத்த ஓனாயிங்க அதுங்க ஓடியே போயிடுது. மாட்டில் அதுங்க ஒன்று கூட என்னை ஷூட் பண்ணாரா, நானும் மனுஷன் தான், இங்கே லேபில் ஒர்க் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட கேட்கவே மாட்டான். அவன் நீ ஓனாயை மாறிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாயை மாறத்துக்கு இது பண்ணும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய் வந்து அடிச்சுட்டு அவனை செத்துரும். இவனும் பார்த்து ஷூட் பண்ணாங்க. இவங்களும் ஓடி போயிட்டு பக்கத்தில் கார் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய் வந்து அந்த ஷூட் பண்ணிருந்தாங்க பாருங்கள், அவனை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ருங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ஒடியார இவனும் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு இந்த கன்னு ஷூட் பண்ண அப்படியே சீனை கட் பண்ண அந்த பக்கம் ஹீரோனியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஷூட் பண்ணிருக்குது. இந்த இருக்கத்திலே ராட்சதம் ஓனாய் போல் ஓனாய் வந்துட்டு தூக்கி அவனை வெறித்தனமாக சாவடிச்சிடுங்க, நீ இங்கேருந்து எப்படியா தப்பிச்சிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் போய்ட்டு உயிர் தியாகமெல்லான்னு போய்ட்டு நிற்பா பாருங்கள். இவளும் கத்துவா, அந்த ஓனாயும் கத்தும். 2 பேரும் மாற்றி கத்துவாங்க. இவன் என்ன நினச்சிட்டா அது கத்துனா எதுவும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டா பயங்கரமாக கத்தும் பாருங்க. ஃபுல்லாக பயந்துருவா. இவன் அந்த ஃபயர் கன் எடுத்து சுடுவான் பாருங்கள், செம்ம ஸ்பீடாக சுடுவான், டம்மன்னு சுடுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார் எடுத்துன்னு வந்தோம். காரில் ஏறுன்னு சொல்லும்போது ஏறிடுவான். அப்போ சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சயின்டிஸ்ட் வந்து தூக்கின்னு போயிடுங்க. அந்த ஓனாய் தூக்கின்னு போயிட்டாலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் வச்சுன்னு ரெடியாக இருப்பான். ஏன்னா அந்த ஓனாய் வந்துடுச்சுல்ல, வந்துட்டு அந்த ஷூட் பண்ணிகிட்டே இருப்பா பாருங்கள். அந்த ஓனாய் மேலே ஷூட் பண்ணதுன்னு நினச்சா ஷூட் பண்ணினே இருப்பா. அப்போ கூட வேலை ஆகுது. பக்கத்தில் இருக்க நைஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்ப்ரே கன் மாதிரி இருக்கும், அதை எடுத்துன்னு போய் குத்தி சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாள். அவங்களோட பாப்பாக்கிட்டே வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ, அந்த ஓனாய் கிட்ட வந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே உடச்சிட்டு வந்துடும். இவ்வளோ செம்ம கத்துறா. அந்த பாப்பாவும் கத்திட்டு ஓடுது. இந்த ஓனாய் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு உள்ளே வந்து ஆளை வந்து தேட்டு இருக்குது. மூச்சு விடாது, அமைதியாருன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் வந்து ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அது கத்துற இது உருமுறதை பார்த்தே ஃபுல்லாக பயந்துடும். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து வீட்டாண்ட வந்து வந்துடுறான். வந்துட்டு பார்த்தா 4 ஓனாய் அவன் வீட்டை சுற்று போட்டுக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அந்த வெளிச்சத்துக்கும் அது பைபிளில் இவனும் வந்து தைரியமாக அதே இடத்துல நிற்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில, 4 ஓனாய் சுற்று போட்டு இருக்குது. மாட்டினா அவ்வளோதான். இவனும் வேகமாக அந்த கார் எடுத்துன்னு போய்ட்டு இடிக்கலாம்னு சொல்லிட்டு இடிக்கிறான். ஒரு ஓனாய் மேலேயும் ஒரு ஓனாய் பாஞ்சிட்டு வரும். அந்த ஓனாய் விட மாட்டான், இடிச்சிட்டு செம்ம வேகமாக போயிட்டு உள்ளே போயிடுறான். இன்னொரு ஓனாய் எந்திரிச்சு பாருங்கள், அம்மா பொண்ணு பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு டோரும் உடச்சிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனால் இவங்களும் பயத்தில் ஓடி போய் வந்துதா யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருப்பா. அவன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஓனாய் ஒரு உருமுது பாருங்கள். அந்த பொண்ணு கத்திடும், பாப்பா வந்து கத்திட்டோன்னு உள்ளே வந்துடுவா. இவன் கத்தி எடுத்துன்னு போய் அது முதுகு பின்னாடியே குத்துறான். அவள் கன்று சுட்டாலே ஒன்றும் ஆகாது அந்த ஓனாய்க்கு, கத்தி போய் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரே அடி தூக்கி அடிச்சிடும். என்னடி குத்துறோன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அந்த பாப்பாவும் ஒடியாந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிக்கும். அப்பயும் வேலை ஆகல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி மாதிரி இருக்குங்க, அந்த கோடாரி எடுத்து அது தலையிலே பேக் சைடில் இருக்கிற தலையிலே வந்து குத்திட்டு பிறகு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான் ஸ்பாட்டுக்கு. அவனே வந்து விரத்தில் வந்து உள்ளே போயிட்டு பார்த்தா எப்படியோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய் இருக்கும் பாருங்கள், கார் மேலே ஏற்றிட்டு வந்தோம், அது செத்துருக்காது. அது அந்த காரை பிடிச்சி தள்ளும். ஒரு ஓனாய் வந்து சாவலை, இங்கே தான் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஓனாயாக மாறிடுவேன், சப்போஸ் நான் மாறிட்டேன்னா இதை பற்றி யோசிக்காத, என்னை வந்து ஷூட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த பாப்பாக்கிட்டையும் வந்து என்னை பார்த்து பயப்படாத, எதை பற்றி யோசிக்காத, நீ நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவன் கையில் இருக்கிற பேண்ட் எடுத்து கட்டிட்டு பிறகு, ஏன்னா அது வந்து டைமிங் வந்து முடிய போகுது, அவன் வந்து ஓனாயாக மாறிட்டான்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல.
அதனால தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு நம்பால் கத்துவான். ஏன்னா அந்த டைமிங் முடிஞ்சிது. நம்பால் அந்த சூப்பர் மூன் பார்த்தோன்னே ஓனாயாக மாறுது. இப்போ தாங்க ட்விஸ்ட்டே. ஏன்னா மனுஷனாக இருந்தால் தானே வந்து அட்டாக் பண்ண முடியாது. இப்போ 2 பேர் ஆகிட்டானுங்கல்ல. அதனால் வந்து மாற்றி மாற்றி சண்டை போடும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஓனாயோட தலையை வந்து பிச்சு எடுத்துருவான் நம்ம ஹீரோ. அது வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஒளிஞ்சிட்டு பார்த்துன்னு இருப்பா பயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாயன் சும்மா இருக்குமா, ஒரே ஒரு கன் ஷாட் புல்லட்டு மட்டும் இருக்கும். அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. ஏன்னா அவன் தான் சொல்லிட்டான்ல, வந்தால் என்னை ஷூட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவான். அந்த ஓனாயும் பார்த்தீங்கன்னா மெதுவாக உள்ளே வரும். வந்தோடனே யார் இவனோட ஹீரோ தாங்க. ஹீரோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபேமிலி, ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணாத பாரு அப்படின்னு சொல்லும். அப்பயும் பார்த்தீங்கன்னா பார்த்துனே இருக்கும். இவன் எப்படியா சோயினனுக்கு கொண்டு வரலாம் பார்க்கலாம், அது வேலை ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அவளை ஒரு கத்தும் பாருங்க. பயத்தில் ஓடி போய் விழுந்துருவா. கையில் வச்சுருந்த ஒரு கன் எடுத்து அவனை சுடாது. அவளுக்கு என்ன தோணுச்சு தெரியல, பக்கத்தில் இருக்கிற டோரை வந்து டைம் முடிய போகுது இல்லை, டோரை வந்து சுடும்போது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்துட்டு இருக்கும். அந்த சன்ரைஸ் பட்டோன்னே தாங்க ட்விஸ்ட்டு. ஏன்னா அந்த ஒரு நைட்டு மட்டும்தான் வந்து இதுவாக இருக்கும். இவங்க வந்து ஓனாயம் மறுபடியும் சன்ரைஸ் பட்டுச்சுன்னா அவங்க வந்து மனுஷனாக மாறிடுறாங்க. இவளும் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அதுதாங்க கடைசி ட்விஸ்ட்டே. ஆக்சுவலி மருந்து இவனுங்க எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனால் வந்து அவனை சொல்லியும் வந்து சொல்ல பார்த்தீங்களா,